குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க ஹைகோர்ட் தடை. தமிழகத்தில் காலியாக உள்ள 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் கமிஷனுக்கு சென்னை ஹைகோர்ட் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பெரம்பூர், திருச்சி கிழக்கில் போட்டியிட்ட முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதேபோல கரூர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், விராலிமலை சி. விஜயபாஸ்கர், பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் இசக்கி கருப்பையா ஆகியோரும் தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தனர். இவர்களது தேர்தல் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. எனவே இந்த 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி சென்னை ஹைகோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக தேர்தல் கமிஷன், மத்திய அரசு, சட்டசபை செயலர், முதல்வர் விஜய் மற்றும் 4 எம்எல்ஏக்கள் ஆகியோர் 3 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும். 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் கமிஷனுக்கு தடை விதிக்கப்படுகிறது என உத்தரவிட்டனர். வழக்கை வரும் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். லஞ்சம் தரமாட்டேன் போடா, வைரலாகிறது விஜய் அட்வைஸ். அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் லஞ்சம் கேட்டால் தர முடியாது என்று தைரியமாக சொல்லுங்கள். அதன் பிறகும் தொல்லை கொடுத்தால் என் பெயரை சொல்லுங்கள் என்று கரூரில் நேற்று முதல்வர் விஜய் பேசியதை தமிழகம் முழுவதும் மக்கள் கொண்டாடுகின்றனர். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களே, நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்லை, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க. இந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்ட்டு ஒரு காலத்தில் கொள்கையோடு இருந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். இது ஏழை நடுத்தர மக்களுக்கு முதல்வர் விஜய் வழங்கியிருக்கும் வலிமையான ஆயுதம் என அவர்கள் நம்புகின்றனர். இவ்வாறு பொதுமக்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் கொடுத்த இந்தியாவின் ஒரே முதல்வர் விஜய் என்று அவரது கட்சியினர் பெருமையுடன் பிரச்சாரம் செய்கின்றனர். அரசு வேலையில் உள்ள பலர் ஒவ்வொரு நாளும் பையில் சில ஆயிரங்களுடன் தான் வீடு திரும்புவது வழக்கம். அந்த வசூலுக்கு பங்கம் வந்துவிட்டது. அதை நேற்று இரவே பார்க்க முடிந்தது என ஒரு தாவேக நிர்வாகி சொன்னார். விஜயின் அறிவுரை ஒரு ஆரம்பமாக இருக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு சட்டத்தில் அதிரடியான மாற்றங்கள் செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோருகின்றனர். லஞ்சம் வாங்கி குவிப்பவர் ஒரு நபர்தான் என்றாலும் அந்த பணத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை வசதிகளை குடும்பத்தினர் அனைவரும் அனுபவிப்பதால் அவர்களையும் கைது செய்து சிறையில் தள்ள வேண்டும் என்கிறார்கள். லஞ்சம் கேட்பவர் பற்றி புகார் அளிக்க ஹெல்ப்லைன் நம்பர் அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்கின்றனர். கூட்டணிக்குள் திடீர் திருப்பம், தாவேகாவுக்கு அடித்த மெகா ஜாக்பாட். தமிழக காங்கிரஸில் சிதம்பரம், கார்த்திக் இருவருக்கும் தமிழகம் முழுவதும் ஆதரவாளர்கள் இருக்கின்றனர். மறைந்த முன்னாள் தலைவர் இளங்கோவனின் ஆதரவாளர்களாக இருந்தவர்களும் இவர்கள் கோஷ்டியில் உள்ளனர். சட்டசபை தேர்தலில் தன் ஆதரவாளர்களுக்கு சீட் வாங்கி தர டெல்லி மேலிடத்தில் சிதம்பரம் முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை. இதனால் சிதம்பரத்திற்கு நெருக்கமாக இருந்த மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அவரிடம் இருந்து விலகி வருகின்றனர். அவருடன் மிக நெருக்கமாக இருந்த கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் சுந்தர்ராஜன் தலைமையில் 10,000 பேர் ஜூலை 19ஆம் தேதி தாவேகாவில் இணைகின்றனர். தமிழக காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை இருந்தபோது சிதம்பரம் ஆதரவாளர்களுக்கு கட்சி பதவி வழங்கப்படவில்லை, தேர்தலிலும் சீட் கிடைக்கவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த மாநில நிர்வாகி அருள் பெத்தையா, இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் விஜய இளஞ்செழியன் உள்ளிட்டோர் இப்போதைய காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் கோஷ்டிக்கு தாவிவிட்டனர். மாநில அளவில் அல்லது தேசிய அளவில் சிதம்பரம் முக்கிய பதவியை பெற்றதால்தான் தன்னுடன் இருக்கும் ஒரு சில ஆதரவாளர்களையாவது தக்க வைக்க முடியும் என அவரது கோஷ்டியினர் கூறுகின்றனர். ஆட்சி மாறுவதற்குள் செட்டிலாகி விடுங்கள், அமைச்சர்களின் ஆசையை கிளப்பும் உதவியாளர்கள். அமைச்சர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டியும் நெருக்கடிகளை எடுத்துக் கூறியும் அவர்களின் உதவியாளர்கள் வசூலை தொடங்கியுள்ளதாக சென்னை தலைமைச் செயலகத்தில் புகைச்சல் கிளம்பியுள்ளது.
சட்டசபை தேர்தலில் வென்று தாவேக அரசு பொறுப்பேற்ற நிலையில் 34 அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு 2, விசிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு தலா 1 அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. முதல்வராக விஜய் பொறுப்பேற்றபோது வெளிப்படையான ஊழல், லஞ்சமற்ற நிர்வாகத்தை வழங்குவோம் என்று உறுதியளித்தார். அன்று முதல் ஒவ்வொரு ஆய்வுக் கூட்டத்திலும், அமைச்சரவைக் கூட்டத்திலும் முதல்வர் விஜய் இதையே கூறி வருகிறார். பொதுமக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளிலும் அந்த உத்தரவாதத்தை அளித்து வருகிறார். தாவேக அமைச்சரவையில் செங்கோட்டையனை தவிர மற்ற அனைவரும் புதியவர்கள், பலரும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். முதல்வர் விஜயுடன் இணைந்து தூய்மையான அரசியலை இவர்கள் வழங்குவர் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இவர்களுக்கு அரசியல் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்டவர்களால் அந்த எண்ணத்தில் ஓட்டை விழுந்துள்ளது. அமைச்சர்களுக்கு ஆசை வார்த்தைகள் காட்டி நெருக்கடிகள் கொடுத்து வரும் உதவியாளர்கள் மாவட்ட அதிகாரிகளுடன் இணைந்து வசூலை துவங்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தலைமை செயலக வட்டாரத்தில் கூறப்படுவதாவது: முதல்வருடன் இணைந்து மக்கள் சேவையாற்ற முயற்சித்த சில அமைச்சர்களின் எண்ணத்தை உதவியாளர்களும் அதிகாரிகளும் மாற்றி வருகின்றனர். இந்த ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் மாறிவிடும், அதற்குள் செட்டிலாகி விடுங்கள் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். 7 சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. சட்டசபை பொது தேர்தலைப் போல இடைத்தேர்தலை நினைக்க வேண்டாம். மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள்தான் பெரும் தொகையை செலவு செய்தாக வேண்டும். ஓட்டுக்கு பணம் தராவிட்டாலும் பிரச்சாரத்திற்கு வரும் நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு உணவு உள்ளிட்ட வசதிகளை வழங்க வேண்டும். அதற்கு நிதி ஆதாரத்தை திரட்ட வேண்டும் என எடுத்து கூறியுள்ளனர். முதல்வருக்கு தெரிந்தால் பிரச்சனையாகிவிடும் என அமைச்சர்கள் சிலர் பயந்துள்ளனர். அதற்கு உதவியாளர்களும் அதிகாரிகளும் எங்கு வசூல் செய்தால் பிரச்சனை வராது என்பது தங்களுக்கு தெரியும் என்று நம்பிக்கை அளித்துள்ளனர். இதையடுத்து பணியிட மாற்றம், பதவி உயர்வில் துவங்கி டெண்டர் வரை வசூல் வேட்டை தொடங்கியுள்ளது. இதற்கு வசதியாக பெரும்பாலான துறைகளில் மதிப்பீட்டு தொகை குறிப்பிடாமல் ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளது என்று அந்த வட்டாரத்தில் கூறப்படுகிறது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தலைமைச் செயலகமாகுதா? 350 கோடி ரூபாயில் மெகா திட்டம். சென்னை கோயம்பேட்டில் 2002ஆம் ஆண்டு 36 ஏக்கர் பரப்பளவில் பஸ் ஸ்டாண்ட் திறக்கப்பட்டது. இது 103 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. இங்கிருந்து புதுச்சேரி, கர்நாடகா, கேரளம், ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு பஸ்கள் இயக்கப்படுகின்றன. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வெளியே மாநகர பஸ் ஸ்டாண்டும் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து சென்னை மட்டுமின்றி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கும் மாநகர பஸ்கள் இயக்கப்படுகின்றன. முந்தைய திமுக ஆட்சியில் கோயம்பேடு புறநகர் பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டது. இதனால் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வணிக வளாகம், பன்னோக்கு மையம் கட்ட CMDA வாயிலாக திட்டமிடப்பட்டது. தாவேக அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் வணிக வளாகத்திற்கு மாற்றாக புதிய தலைமைச் செயலகம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆரம்பகட்ட ஆலோசனை நடந்து வருகிறது. இதுகுறித்து அரசு உயர் அதிகாரி ஒருவர் கூறியதாவது: தலைமைச் செயலகத்தில் தற்போது இட நெருக்கடி அதிகரித்துள்ளது. அதிகாரிகள், அலுவலர்கள் வாகனங்களை நிறுத்த இடமில்லை. போக்குவரத்து நெரிசல் காரணமாக தலைமைச் செயலகம் வந்து செல்வதிலும் காலதாமதம் ஏற்படுகிறது. எனவே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இடத்தில் தலைமைச் செயலகம் கட்டலாம் என IAS அதிகாரிகள் சிலர் முதல்வரிடம் கூறியுள்ளனர். அதன் அருகிலேயே அரும்பாக்கம், நெற்குன்றம், விருகம்பாக்கம் சுற்றுப்பகுதிகளில் IAS அதிகாரிகள் வசித்து வருகின்றனர். கோயம்பேட்டில் தலைமைச் செயலகம் கட்டினால் அதிகாரிகள் வந்து செல்வதற்கு வசதியாக இருக்கும். வெளி மாவட்டங்களில் இருந்து வருவோருக்கு பஸ் வசதி மற்றும் மெட்ரோ வசதி உள்ளது. முதல்வர் அனுமதி அளித்தால் இதுகுறித்த அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்புள்ளது. இதற்கு 350 கோடி ரூபாய் வரை செலவாகும் என அவர் கூறினார். வெப்ப அலை ஆபத்தில் சென்னை, மதுரை. இந்தியாவில் 14 நகரங்கள் கடும் வெப்ப அலையால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது என ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. உலக அளவில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 205 நகரங்களில் வெப்பத்தின் தாக்கம் ஆய்வு செய்யப்பட்டது. மக்களின் வயது, குறிப்பாக முதியோர், குழந்தைகள் அதிகம் இருப்பது, பொருளாதார நிலை, உடல்நல பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு, குளிரூட்டும் வசதிகள், மரங்களின் அடர்த்தி உள்ளிட்ட அம்சங்களும் ஒரு நகரின் வெப்ப அபாயத்தின் அளவை தீர்மானிக்கின்றன. உலக அளவில் வெப்ப அலையால் அதிக ஆபத்தில் உள்ள நகரமாக ஈராக்கின் அல் பஸ்ரா முதலிடத்திலும், குஜராத்தின் அகமதாபாத் 2வது இடத்திலும் உள்ளன. 3வது இடத்தில் மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியின் பமாகோ உள்ளது. இந்த பட்டியலில் சென்னை, மதுரை உள்ளிட்ட 14 இந்திய நகரங்கள் முதல் 50 இடங்களை பிடித்துள்ளன. ஒட்டுமொத்தமாக அதிக வெப்ப பாதிப்புக்கு வாய்ப்புள்ள 95% நகரங்கள் இந்தியா, பாகிஸ்தான், நைஜீரியா, கானா ஆகிய 4 நாடுகளிலும் உள்ளதாக
ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.